For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் அரசியல் கட்சிகளின் சமூக அடித்தளத்தை பற்றி விவாதிக்கவும். இந்திய ஜனநாயகத்தில் அதன் தாக்கம் என்ன? இந்தியாவில் அரசியல் கட்சிகள் என்பவை வெறும் கொள்கை சார்ந்த அமைப்புகள் மட்டுமல்ல, அவை மிக ஆழமான சமூக அடையாளங்களின் பிரதிநிதிகளாகவும் திகழ்கின்றன. இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட சமூக அமைப்பே இங்குள்ள கட்சிகளின் சமூக அடித்தளத்தை சோஷியல் பேஸ் தீர்மானிக்கிறது. இது குறித்த விரிவான விவாதம் இதோ. அரசியல் கட்சிகளின் சமூக அடித்தளம். இந்தியாவில் கட்சிகள் தங்களின் செல்வாக்கை நிலைநிறுத்த பின்வரும் சமூக காரணிகளை அடிப்படையாகக் கொள்கின்றன. சாதி காஸ்ட். இந்திய அரசியலின் மிக முக்கியமான சமூக அடித்தளம் சாதிதான். குறிப்பிட்ட சாதியினரின் நலன்களுக்காகவே பல கட்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. உதாரணம், உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பி தலித் மக்களையும், சமாஜ்வாதி கட்சி எஸ்பி யாதவ சமூகத்தினரையும் தங்களின் முதன்மை சமூக அடித்தளமாக கொண்டுள்ளன. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இடைநிலை சாதிகளின் ஒருங்கிணைப்பாக தொடங்கின. மதம் ரிலிஜன், மத அடையாளங்களை தங்களின் சமூக அடித்தளமாக மாற்றும் போக்கு அதிகரித்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட மதத்தினரின் உரிமைகளை பாதுகாப்பதாக கூறி கட்சிகள் மக்களை அணிதிரட்டுகின்றன. பிராந்தியம் ரீஜன், ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் கலாச்சாரம், மொழி மற்றும் மண்ணின் மைந்தர்கள் நலன் ஆகியவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் அந்த பிராந்திய மக்களை தங்களின் அடித்தளமாக கொண்டுள்ளன. உதாரணம், தி.மு.க தமிழ்நாடு, திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கம், பிஜு ஜனதா தளம் ஒடிசா. வர்க்கம் கிளாஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளை தங்களின் சமூக அடித்தளமாக கொண்டுள்ளன. இருப்பினும் இந்தியாவில் வர்க்க அரசியலை விட சாதி மற்றும் மத அரசியலே அதிக செல்வாக்கு செலுத்துகிறது. இந்திய ஜனநாயகத்தில் இதன் தாக்கம். அரசியல் கட்சிகள் இத்தகைய சமூக அடித்தளங்களை கொண்டிருப்பது ஜனநாயகத்தில் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆகிய இரண்டு தாக்கங்களையும் ஏற்படுத்துகிறது. நேர்மறை தாக்கங்கள். பிரதிநிதித்துவம். விளிம்புநிலை மக்கள் மற்றும் சிறுபான்மையினர் தங்களின் சாதி அல்லது மதத்தின் அடிப்படையில் அணிதிரளும்போது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்படுகிறது. அரசியல் விழிப்புணர்வு. கட்சிகள் தங்களின் சமூக அடித்தளத்தை வலுப்படுத்த மக்களை திரட்டும்போது அது சாதாரண மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வையும் பங்கேற்பையும் அதிகரிக்கிறது. எதிர்மறை தாக்கங்கள். வாக்கு வங்கி அரசியல். கட்சிகள் ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சியை விட தங்களின் சமூக அடித்தளமாக இருக்கும் குறிப்பிட்ட குழுவின் நலனுக்கு மட்டும் முன்னுரிமை அளிப்பது ஜனநாயகத்தை சிதைக்கிறது. சமூக பிளவு. தேர்தல்களின் போது சாதி மற்றும் மத உணர்வுகளை தூண்டுவது சமூகங்களுக்கிடையே கசப்புணர்வையும் வகுப்புவாத பதட்டங்களையும் உண்டாக்குகிறது. கொள்கை வறுமை. கட்சிகள் வளர்ச்சிக்கான திட்டங்களை விட சமூக உணர்ச்சிகளை தூண்டுவதையே வெற்றிக்கான வழியாக கருதுவதால் உண்மையான மக்கள் பிரச்சினைகள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன. முடிவுரை. இந்தியாவில் அரசியல் கட்சிகளின் சமூக அடித்தளம் என்பது ஜனநாயகத்தின் பன்முகத்தன்மையை காட்டுகிறது. இருப்பினும் அடையாள அரசியல் என்பது வளர்ச்சி அரசியலாக மாறும்போதுதான் இந்திய ஜனநாயகம் முழுமையடையும். கட்சிகள் குறுகிய சமூக அடித்தளங்களை தாண்டி அனைவரையும் உள்ளடக்கிய கொள்கைகளை நோக்கி நகர வேண்டியது காலத்தின் கட்டாயம். Discuss the social base of political parties in India. What has been its impact on Indian democracy? இந்தியாவில் அரசியல் கட்சிகளின் சமூக அடித்தளத்தை பற்றி விவாதிக்கவும். இந்திய ஜனநாயகத்தில் அதன் தாக்கம் என்ன? Social base of political parties in India and its impact on democracy. இந்தியாவில் அரசியல் கட்சிகளின் சமூக அடித்தளம் மற்றும் ஜனநாயகத்தில் அதன் தாக்கம். In India, political parties often draw their strength from specific social groups, which can be categorized based on factors like caste, religion, and region. This social base plays a significant role in shaping the country's democratic landscape.
இந்தியாவில் அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் குறிப்பிட்ட சமூக குழுக்களிடமிருந்து தங்கள் பலத்தை பெறுகின்றன. அவை சாதி, மதம் மற்றும் பிராந்தியம் போன்ற காரணிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படலாம். இந்த சமூக அடித்தளம் நாட்டின் ஜனநாயக நிலப்பரப்பை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளது. Key social bases of major political parties. முக்கிய அரசியல் கட்சிகளின் முக்கிய சமூக அடித்தளங்கள். Indian National Congress Inc. The Inc. enjoys support from a wide cross-section of society, including rural voters, minorities Muslims, Christians, Sikhs, and the middle class. Historically, it has drawn support from land-owning classes and business communities, although its base has shifted over time to include Dalits and tribal communities. இந்திய தேசிய காங்கிரஸ் இன்க். கிராமப்புற வாக்காளர்கள், சிறுபான்மையினர் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கம் உட்பட சமூகத்தின் பரந்த குறுக்குவெட்டு பிரிவின் ஆதரவை இன்க் பெற்றுள்ளது. வரலாற்று ரீதியாக அதன் அடித்தளம் காலப்போக்கில் தலித்துகள் மற்றும் பழங்குடி சமூகங்களை உள்ளடக்கியதாக மாறியிருந்தாலும் நில உரிமையாளர் வர்க்கங்கள் மற்றும் வணிக சமூகங்களிடமிருந்து ஆதரவை பெற்றுள்ளது. Bharatiya Janata Party (BJP). The core base lies among upper caste Hindus, particularly from the urban middle class and business elites. The party also resonates strongly with small traders, urban professionals, and segments of the working class through its nationalist rhetoric. In recent years, the BJP has expanded its reach to OBCs and Dalits. பாரதிய ஜனதா கட்சி பிஜேபியின் முக்கிய அடித்தளம் உயர்சாதி இந்துக்களிடையே, குறிப்பாக நகர்ப்புற நடுத்தர வர்க்கம் மற்றும் வணிக உயரடுக்கினரிடையே உள்ளது. கட்சி அதன் தேசியவாத சொல்லாட்சி மூலம் சிறு வணிகர்கள், நகர்ப்புற தொழில் வல்லுநர்கள் மற்றும் தொழிலாள வர்க்கத்தின் பிரிவுகளுடனும் வலுவாக எதிரொலிக்கிறது. சமீபத்திய ஆண்டுகளில் பாஜக தனது செல்வாக்கை OBC-க்கள் மற்றும் தலித்துகள் வரை விரிவுபடுத்தியுள்ளது. Bahujan Samaj Party (BSP). The BSP is grounded in the ideology of Ambedkarite social justice, focusing on the rights of scheduled castes (SCs), scheduled tribes (STs), other backward classes (OBCs), and religious minorities. It opposes caste-based discrimination and seeks to uplift marginalized sections through reservations and social empowerment programs. Bahujan Samaj Katchi (BSP). அம்பேத்கரிய சமூக நீதியின் சித்தாந்தத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி அடித்தளமாக உள்ளது. பட்டியல் சாதியினர் SCs, பட்டியல் பழங்குடியினர் STs, பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் OBCs மற்றும் மத சிறுபான்மையினரின் உரிமைகளை மையமாக கொண்டுள்ளது. இது சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை எதிர்க்கிறது மற்றும் இடஒதுக்கீடு மற்றும் சமூக அதிகாரமளிப்பு திட்டங்கள் மூலம் ஓரங்கட்டப்பட்ட பிரிவுகளை மேம்படுத்த முயல்கிறது. Communist Party of India Marxist. The traditionally represents the working class, particularly industrial workers, small farmers, and landless laborers. Its strength lies in states with a historical legacy of leftist movements. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் பாரம்பரியமாக தொழிலாள வர்க்கத்தை, குறிப்பாக தொழில்துறை தொழிலாளர்கள், சிறு விவசாயிகள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இடதுசாரி இயக்கங்களின் வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட மாநிலங்களில் அதன் பலம் உள்ளது. இம்பாக்ட் ஆன் இந்தியன் டெமோக்ரசி. இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்கம். More inclusive politics. The rise of parties representing disadvantaged groups has given a voice to marginalized communities, making Indian politics more inclusive and representative. மேலும் உள்ளடக்கிய அரசியல், பின்தங்கிய குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் எழுச்சி, விளிம்புநிலை சமூகங்களுக்கு ஒரு குரலை அளித்துள்ளது. இது இந்திய அரசியலை மேலும் உள்ளடக்கியதாகவும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் ஆக்கியுள்ளது. Increased political competition. The emergence of new parties has led to greater political competition, forcing established parties to adapt their strategies and policies to accommodate the aspirations of diverse social groups. அதிகரித்த அரசியல் போட்டி. புதிய கட்சிகளின் தோற்றம் அதிக அரசியல் போட்டிக்கு வழிவகுத்துள்ளது. நிறுவப்பட்ட கட்சிகள் பல்வேறு சமூக குழுக்களின் அபிலாஷைகளுக்கு ஏற்ப தங்கள் உத்திகள் மற்றும் கொள்கைகளை மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன.
Deepening of democracy. The social dynamics of party-led political participation have contributed to the deepening of democracy in India, ensuring that the voices of all sections of society are heard. ஜனநாயகத்தை ஆழப்படுத்துதல். கட்சி தலைமையிலான அரசியல் பங்கேற்பின் சமூக இயக்கவியல் இந்தியாவில் ஜனநாயகத்தை ஆழப்படுத்த பங்களித்துள்ளது. சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் குரல்களும் கேட்கப்படுவதை உறுதி செய்கிறது. Challenges to national integration. However, the emphasis on social identities can sometimes lead to divisions and tensions within society, posing challenges to national integration. தேசிய ஒருங்கிணைப்புக்கான சவால்கள். இருப்பினும், சமூக அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சில நேரங்களில் சமூகத்திற்குள் பிளவுகள் மற்றும் பதட்டங்களுக்கு வழிவகுக்கும். இது தேசிய ஒருங்கிணைப்புக்கு சவால்களை ஏற்படுத்தும். Conclusion. The social base of political parties in India reflects the country's diverse social fabric. While it has contributed to a more inclusive and representative democracy, it also presents challenges that need to be addressed to ensure accountable and responsive governance. இந்தியாவில் அரசியல் கட்சிகளின் சமூக அடித்தளம் நாட்டின் பன்முகத்தன்மை கொண்ட சமூக அமைப்பை பிரதிபலிக்கிறது. இது மிகவும் உள்ளடக்கிய மற்றும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்திற்கு பங்களித்திருந்தாலும், பொறுப்புணர்வு மற்றும் பொறுப்புணர்வுள்ள நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கு எதிர்கொள்ள வேண்டிய சவால்களையும் முன்வைக்கிறது. அழுத்தக் குழுக்கள் மற்றும் ஆர்வக் குழுக்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை விளக்குங்கள். சமகால இந்திய அரசியலில் சில முக்கிய அழுத்தக் குழுக்களின் பங்கை விவரிக்கவும். இந்திய அரசியலில் அழுத்தக் குழுக்கள், பிரஷர் குரூப்ஸ் மற்றும் ஆர்வக் குழுக்கள், இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் ஆகிய இரண்டும் ஜனநாயகத்தின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவை பெரும்பாலும் ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்பட்டாலும் அவற்றுக்கிடையே நுட்பமான வேறுபாடுகள் உள்ளன. சமகால இந்திய அரசியலில் முக்கிய அழுத்தக் குழுக்களின் பங்கு. இந்தியாவில் அழுத்தக் குழுக்கள் தேர்தல் அரசியலில் நேரடியாக போட்டியிடுவதில்லை, ஆனால் தேர்தல் முடிவுகளையும் அரசாங்க முடிவுகளையும் தீர்மானிக்கும் சக்தியாக உள்ளன. வணிக மற்றும் தொழில் கூட்டமைப்புகள், பிசினஸ் குரூப்ஸ், இவை இந்தியாவின் பொருளாதார கொள்கைகளை வடிவமைப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. முக்கிய அமைப்புகள். ஃபிக்கி, அசோச்சம். கி பங்கு. வரிச் சலுகைகள், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி விதிகள் மற்றும் கார்ப்பரேட் சட்டங்களில் தங்களுக்கு சாதகமான மாற்றங்களை கொண்டுவர இவை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. விவசாய சங்கங்கள், அக்ரேரியன் குரூப்ஸ். இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட இந்த துறை அரசாங்கத்திற்கு பெரும் அழுத்தத்தை அளிக்கிறது. முக்கிய அமைப்புகள். பாரதிய கிசான் யூனியன் (BKU), அகில இந்திய கிசான் சபா. பங்கு. குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP, விவசாய கடன் தள்ளுபடி மற்றும் உரமானியம் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்கள் நடத்துகின்றனர். உதாரணம், 2020 முதல் 21 வரை இல் நடந்த விவசாயிகளின் போராட்டம் 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற அரசாங்கத்தை வற்புறுத்தியது ஒரு சிறந்த உதாரணம். தொழிற்சங்கங்கள், ட்ரேட் யூனியன்ஸ், தொழிலாளர்களின் உரிமைகளுக்காகவும் தனியார்மயமாக்கலுக்கு எதிராகவும் இவை செயல்படுகின்றன. முக்கிய அமைப்புகள். ஏடாக், C2, இன்டாக், BMS. பங்கு. ஊதிய உயர்வு, வேலை பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களில் சீர்திருத்தங்கள் கோரி வேலைநிறுத்தங்களை முன்னெடுக்கின்றன. மாணவர் அமைப்புகள், ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், கல்வித்துறை மற்றும் இளைஞர்களின் அரசியல் விழிப்புணர்வில் இவை தாக்கம் செலுத்துகின்றன. முக்கிய அமைப்புகள். ABVP, NSUI, ASEFI, AISF. பங்கு. கல்விக் கட்டண உயர்வு, கல்விக் கொள்கைகள் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சினைகளுக்காக போராட்டங்களை நடத்துகின்றன. அழுத்தக் குழுக்களின் செயல்பாட்டு முறைகள். அழுத்தக் குழுக்கள் தங்களின் இலக்குகளை அடைய பின்வரும் முறைகளை பயன்படுத்துகின்றன. மனு அளித்தல், லாபியிங், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளைச் சந்தித்து கோரிக்கைகளை விளக்குதல். பிரச்சாரம், புரோபகேண்டா, ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலம் பொது கருத்தை தங்களுக்கு சாதகமாக திரட்டுதல். நேரடி நடவடிக்கை, வேலைநிறுத்தங்கள், தர்ணாக்கள் மற்றும் மறியல் போராட்டங்கள் மூலம் கவனத்தை ஈர்த்தல். தேர்தல் ஆதரவு, குறிப்பிட்ட அரசியல் கட்சி தங்களின் கோரிக்கைகளை ஏற்றால் அவர்களுக்கு தேர்தல் ஆதரவு அளிப்பதாக உறுதி கூறுதல். முடிவுரை.
இந்திய ஜனநாயகம் என்பது வெறும் வாக்குச்சீட்டுகளால் மட்டும் இயங்குவது அல்ல. அழுத்தக் குழுக்கள் போன்ற முறைசாரா அமைப்புகள் அரசாங்கத்தை அதன் பொறுப்புகளை உணரச் செய்யும் கண்காணிப்பு அமைப்புகளாக வாட்ச்டாக்ஸ் செயல்படுகின்றன. இருப்பினும் சில வலிமையான அழுத்தக் குழுக்கள் பொதுநலனை விட தங்களின் குறுகிய நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பது ஜனநாயகத்திற்கு ஒரு சவாலாகவும் உள்ளது. Differentiate between pressure groups and interest groups. Describe the role of some prominent pressure groups in contemporary Indian politics. அழுத்தக் குழுக்கள் மற்றும் ஆர்வக் குழுக்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை விளக்குங்கள். சமகால இந்திய அரசியலில் சில முக்கிய அழுத்தக் குழுக்களின் பங்கை விவரிக்கவும். Pressure groups vs interest groups. While often used interchangeably, pressure groups and interest groups have distinct characteristics. பெரும்பாலும் ஒன்றுக்கொன்று மாற்றாக பயன்படுத்தப்பட்டாலும் அழுத்தக் குழுக்கள் மற்றும் ஆர்வக் குழுக்கள் தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளன. Pressure groups, specific issues. Pressure groups focus on specific issues or causes, often seeking to influence public policy or decision making. குறிப்பிட்ட சிக்கல்கள். அழுத்தக் குழுக்கள் குறிப்பிட்ட பிரச்சினைகள் அல்லது காரணங்களில் கவனம் செலுத்துகின்றன, பெரும்பாலும் பொது கொள்கை அல்லது முடிவெடுப்பதில் செல்வாக்கு செலுத்த முயல்கின்றன. Influencing policy. Their primary goal is to exert pressure on policymakers to adopt or change policies that align with their interests. செல்வாக்கு செலுத்தும் கொள்கை. அவர்களின் முதன்மை குறிக்கோள் கொள்கை வகுப்பாளர்கள் தங்கள் நலன்களுடன் ஒத்துப்போகும் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள அல்லது மாற்ற அழுத்தம் கொடுப்பதாகும். Protest and activism. Pressure groups often engage in protests, demonstrations, and other forms of activism to raise awareness and mobilize support. எதிர்ப்பு மற்றும் செயல்பாடு. விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஆதரவை திரட்டவும் அழுத்தக் குழுக்கள் பெரும்பாலும் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் பிற வகையான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றன. Interest groups, shared interests. Interest groups represent the shared interests of a particular group or sector, such as businesses, professionals, or communities. பகிரப்பட்ட ஆர்வங்கள். ஆர்வக் குழுக்கள் வணிகங்கள், தொழில் வல்லுநர்கள் அல்லது சமூகங்கள் போன்ற ஒரு குறிப்பிட்ட குழு அல்லது துறையின் பகிரப்பட்ட நலன்களை குறிக்கின்றன. Policy influence. Interest groups seek to influence policy decisions that affect their members' interests, often through lobbying and advocacy. கொள்கை செல்வாக்கு. ஆர்வக் குழுக்கள் தங்கள் உறுப்பினர்களின் நலன்களை பாதிக்கும் கொள்கை முடிவுகளை பெரும்பாலும் பரப்புரை மற்றும் வக்காலத்து மூலம் பாதிக்க முயல்கின்றன. Institutionalized relationships. Interest groups often have established relationships with policymakers and bureaucrats, which can facilitate their influence. நிறுவனமயமாக்கப்பட்ட உறவுகள். ஆர்வக் குழுக்கள் பெரும்பாலும் கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் அதிகாரத்துவத்தினருடன் உறவுகளை ஏற்படுத்தியுள்ளன, இது அவர்களின் செல்வாக்கை எளிதாக்கும். Prominent pressure groups in contemporary Indian politics. சமகால இந்திய அரசியலில் முக்கிய அழுத்தக் குழுக்கள். Environmental groups. Organizations like Greenpeace India and the Center for Science and Environment CSE advocate for environmental protection and sustainable development. சுற்றுச்சூழல் குழுக்கள். கிரீன்பீஸ் இந்தியா மற்றும் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையம் CSE போன்ற அமைப்புகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்காக வாதிடுகின்றன. Human rights groups. Groups like Amnesty International India and the People's Union for Civil Liberties PUCL work to promote human rights and protect vulnerable populations. மனித உரிமைகள் குழுக்கள். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்தியா மற்றும் மக்கள் சிவில் உரிமைகளுக்கான சங்கம் PUCL போன்ற குழுக்கள் மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கும் செயல்படுகின்றன. Women's rights groups. Organizations like the All India Women's Conference AIWC and the National Federation of Indian Women NFIW advocate for women's rights and empowerment. பெண்கள் உரிமைகள் குழுக்கள். அகில இந்திய மகளிர் மாநாடு AIWC மற்றும் இந்திய மகளிர் தேசிய கூட்டமைப்பு NFIW போன்ற அமைப்புகள் பெண்கள் உரிமைகள் மற்றும் அதிகாரமளிப்புக்காக வாதிடுகின்றன. Farmers organizations. Groups like the All India Kisan Sabha AIKS and the Bharatiya Kisan Union BKU represent farmers' interests and advocate for agricultural policies that benefit rural communities.
விவசாய அமைப்புகள், அகில இந்திய கிசான் சபா AIKS மற்றும் பாரதிய கிசான் யூனியன் BKU போன்ற குழுக்கள் விவசாயிகளின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன மற்றும் கிராமப்புற சமூகங்களுக்கு பயனளிக்கும் விவசாய கொள்கைகளுக்காக வாதிடுகின்றன. ரோல் ஆஃப் பிரஷர் குரூப்ஸ். அழுத்த குழுக்களின் பங்கு. இன்ஃப்ளூயன்சிங் பாலிசி. Pressure groups can influence policy decisions by raising awareness, mobilizing public opinion, and lobbying policymakers. கொள்கையை பாதிக்கும். விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், பொது கருத்தை திரட்டுதல் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை ஆதரிப்பதன் மூலம் அழுத்த குழுக்கள் கொள்கை முடிவுகளை பாதிக்கலாம். Holding government accountable. Pressure groups can hold governments accountable for their actions and policies, promoting transparency and good governance. அரசாங்கத்தை பொறுப்பேற்க வைத்தல். அரசாங்கங்களை அவர்களின் செயல்கள் மற்றும் கொள்கைகளுக்கு பொறுப்பேற்க வைக்க, வெளிப்படைத்தன்மை மற்றும் நல்லாட்சியை ஊக்குவிக்க அழுத்த குழுக்கள் முடியும். Empowering marginalized groups. Pressure groups can empower marginalized groups by providing a platform for their voices to be heard and their interests to be represented. ஒதுக்கப்பட்ட குழுக்களை மேம்படுத்துதல். அழுத்த குழுக்கள் தங்கள் குரல்களை கேட்கவும் அவர்களின் நலன்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படவும் ஒரு தளத்தை வழங்குவதன் மூலம் ஒதுக்கப்பட்ட குழுக்களை மேம்படுத்த முடியும். Conclusion. Pressure groups and interest groups play important roles in shaping public policy and promoting the interests of various groups in Indian society. While they share some similarities, their distinct characteristics and approaches set them apart. இந்திய சமூகத்தில் பல்வேறு குழுக்களின் நலன்களை மேம்படுத்துவதிலும் பொது கொள்கையை வடிவமைப்பதிலும் அழுத்த குழுக்களும் ஆர்வ குழுக்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவை சில ஒற்றுமைகளை பகிர்ந்து கொண்டாலும் அவற்றின் தனித்துவமான பண்புகள் மற்றும் அணுகுமுறைகள் அவற்றை வேறுபடுத்துகின்றன. இந்திய அரசியலில் 1960களின் பிற்பகுதியிலிருந்து பிராந்திய அரசியல் கட்சிகளின் ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எழுச்சி ஒரு மிக முக்கியமான மாற்றமாகும். இது தேசிய அளவிலான ஒற்றைக்கட்சி மேலாதிக்கத்தை சிங்கிள் பார்ட்டி டாமினன்ஸ் முடிவுக்கு கொண்டுவந்து அதிகார பரவலாக்கத்திற்கு வழிவகுத்தது. பிராந்திய கட்சிகளின் தோற்றத்தினால் ஏற்பட்டுள்ள தாக்கங்களை பின்வரும் தலைப்புகளில் விவாதிக்கலாம். கூட்டாட்சி தத்துவத்தின் வலுவூட்டல். ஸ்ட்ரெங்தனிங் ஃபெடரலிசம். பிராந்திய கட்சிகளின் எழுச்சி இந்தியாவை ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் நாடாக மாற்றியுள்ளது. அதிகார பகிர்வு. மாநிலங்களின் உரிமைகளுக்காகவும் தன்னாட்சிக்காகவும் இக்கட்சிகள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றன. இது மத்திய அரசு மாநிலங்களின் மீது தன்னிச்சையான முடிவுகளை திணிப்பதை தடுக்கிறது. ஆர்டிகல் 356 பயன்பாடு குறைதல். முன்பு தேசிய கட்சிகள் மாநில அரசுகளை கலைக்க பயன்படுத்திய சட்டப்பிரிவு 356 பிராந்திய கட்சிகளின் வலுவான எதிர்ப்பால் தற்போது பெருமளவு குறைந்துள்ளது. கூட்டணி அரசியலின் காலம். ஈரா ஆஃப் கோலிஷன் பாலிடிக்ஸ். 1989 முதல் 2014 வரை இந்தியாவில் நிலவிய கூட்டணி ஆட்சிகளில் பிராந்திய கட்சிகளே கிங் மேக்கர்ஸ் திகழ்ந்தன. தேசிய கொள்கைகளில் தாக்கம். வெளியுறவுக் கொள்கை முதல் பொருளாதார கொள்கை வரை அனைத்திலும் மாநிலங்களின் நலன்கள் பிரதிபலிக்கத் தொடங்கின. உதாரணம், இலங்கையுடனான உறவில் தமிழக கட்சிகளின் தாக்கம். அரசியல் ஸ்திரமின்மை. சில நேரங்களில் பிராந்திய கட்சிகளின் மிகையான கோரிக்கைகளால் மத்திய அரசுகள் கவிழும் சூழலும் ஏற்பட்டது. உள்ளூர் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை. தேசிய கட்சிகளால் கவனிக்கப்படாத அல்லது புறக்கணிக்கப்பட்ட உள்ளூர் பிரச்சினைகள் பிராந்திய கட்சிகளால் பொதுவெளிக்கு கொண்டுவரப்பட்டன. மண்ணின் மைந்தர்கள் நலன், உள்ளூர் வேலைவாய்ப்பு, மொழி பாதுகாப்பு மற்றும் நதிநீர் உரிமைகள் போன்ற விவகாரங்களில் இக்கட்சிகள் தீவிரமாக செயல்படுகின்றன. உதாரணம், தெலுங்கு தேசம் கட்சி, ஆந்திரா திராவிட கட்சிகள், தமிழ்நாடு திரிணாமுல் காங்கிரஸ், மேற்கு வங்கம். சமூக நீதி மற்றும் பன்முகத்தன்மை. பிராந்திய கட்சிகள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட சமூக அடித்தளத்தை சோஷியல் பேஸ் கொண்டவை.
விளிம்புநிலை மக்களின் பிரதிநிதித்துவம், ஒடுக்கப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அரசியலில் அதிகாரம் பெற இக்கட்சிகள் ஒரு பாலமாக அமைந்தன. இது ஜனநாயகத்தை பன்முகப்படுத்தியது. உதாரணம், பகுஜன் சமாஜ் கட்சி உத்தரப்பிரதேசம் தலித் அரசியலை முன்னெடுத்தது. பிராந்திய கட்சிகளின் எதிர்மறை தாக்கங்கள் விமர்சனங்கள். இக்கட்சிகளின் தோற்றம் சில சவால்களையும் உருவாக்கியுள்ளது. குறுகிய மனப்பான்மை பரோக்கியலிசம், தேசிய நலனை விட தனது பிராந்திய நலனே முக்கியம் என கருதுவது மாநிலங்களுக்கு இடையே மோதலை, உதாரணம் எல்லைப் பிரச்சினை, நதிநீர் மோதல் உண்டாக்குகிறது. வாரிசு அரசியல் மற்றும் தனிநபர் வழிபாடு. பெரும்பாலான பிராந்திய கட்சிகள் ஒரு குடும்பத்தின் பிடியிலோ அல்லது ஒரு வலிமையான தலைவரின் பிடியிலோ இருப்பது ஜனநாயக கட்டமைப்பிற்கு சவாலாக உள்ளது. ஊழல் மற்றும் முறைகேடுகள். உள்ளூர் அளவில் அதிகாரத்தை குவிப்பதால் ஊழல் புகார்கள் இக்கட்சிகளின் மீது அதிகம் எழுகின்றன. முடிவுரை: பிராந்திய கட்சிகள் இந்திய ஜனநாயகத்தை இன்னும் உயிர்ப்புள்ளதாகவும் பன்முகத்தன்மை கொண்டதாகவும் மாற்றியுள்ளன. அவை தேசிய ஒருமைப்பாட்டிற்கு அச்சுறுத்தலாக அமையாமல் நாட்டின் வளர்ச்சிக்கு மாநிலங்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் சக்திகளாகச் செயல்படுவது தேசத்திற்கு நலம் பயக்கும். Right short note: Implications of emergence of regional political parties. சிறுகுறிப்பு எழுதுங்கள். பிராந்திய அரசியல் கட்சிகளின் தோற்றத்தின் தாக்கங்கள். Implications of emergence of regional political parties in India. The emergence of regional political parties in India has had significant implications for the country's politics and governance. இந்தியாவில் பிராந்திய அரசியல் கட்சிகளின் தோற்றம் நாட்டின் அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. Positive implications: increased representation. Regional parties have provided a platform for regional voices to be heard and represented in national politics. அதிகரித்த பிரதிநிதித்துவம். பிராந்திய கட்சிகள் தேசிய அரசியலில் பிராந்திய குரல்களை கேட்கவும் பிரதிநிதித்துவப்படுத்தவும் ஒரு தளத்தை வழங்கியுள்ளன. Decentralization of power. The rise of regional parties has contributed to the decentralization of power, allowing for more localized decision-making and governance. அதிகார பரவலாக்கம். பிராந்திய கட்சிகளின் எழுச்சி அதிகார பரவலாக்கத்திற்கு பங்களித்துள்ளது. இது உள்ளூர்மயமாக்கப்பட்ட முடிவெடுப்பதற்கும் நிர்வாகத்திற்கும் அனுமதிக்கிறது. Diverse perspectives. Regional parties have brought diverse perspectives and ideologies to the national political discourse, enriching the democratic process. பல்வேறு கண்ணோட்டங்கள். பிராந்திய கட்சிகள் தேசிய அரசியல் விவாதத்திற்கு பல்வேறு கண்ணோட்டங்களையும் சித்தாந்தங்களையும் கொண்டு வந்து ஜனநாயக செயல்முறையை வளப்படுத்தியுள்ளன. Negative implications: fragmentation of politics. The proliferation of regional parties has led to a fragmentation of politics, making it challenging to achieve national consensus and stability. அரசியலை துண்டு துண்டாக பிரித்தல். பிராந்திய கட்சிகளின் பெருக்கம் அரசியலை துண்டு துண்டாக பிரிப்பதற்கு வழிவகுத்துள்ளது. இது தேசிய ஒருமித்த கருத்தையும் நிலைத்தன்மையையும் அடைவதை சவாலாக ஆக்குகிறது. Regionalism and separatism. Some regional parties have been accused of promoting regionalism and separatism, which can undermine national unity and integrity. பிராந்தியவாதம் மற்றும் பிரிவினைவாதம். சில பிராந்திய கட்சிகள் பிராந்தியவாதம் மற்றும் பிரிவினைவாதத்தை ஊக்குவிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளன. இது தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Coalition politics. The rise of regional parties has led to the era of coalition politics, which can be unstable and prone to political opportunism. கூட்டணி அரசியல். பிராந்திய கட்சிகளின் எழுச்சி கூட்டணி அரசியலின் சகாப்தத்திற்கு வழிவகுத்துள்ளது. இது நிலையற்றதாகவும் அரசியல் சந்தர்ப்பவாதத்திற்கு ஆளாகக்கூடியதாகவும் இருக்கலாம். Impact on national politics. தேசிய அரசியலில் தாக்கம். Shift in power dynamics. Regional parties have altered the power dynamics in national politics, forcing national parties to seek alliances and accommodations with regional players. அதிகார இயக்கவியலில் மாற்றம். பிராந்திய கட்சிகள் தேசிய அரசியலில் அதிகார இயக்கவியலை மாற்றியுள்ளன. இதனால் தேசிய கட்சிகள் பிராந்திய வீரர்களுடன் கூட்டணிகளையும் இணக்கங்களையும் தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. Policy influence. Regional parties have influenced policy decisions,
particularly on issues related to regional development and resource allocation. கொள்கை செல்வாக்கு. பிராந்திய கட்சிகள் கொள்கை முடிவுகளில் செல்வாக்கு செலுத்தியுள்ளன, குறிப்பாக பிராந்திய மேம்பாடு மற்றும் வள ஒதுக்கீடு தொடர்பான பிரச்சினைகளில். Challenges to national parties. The emergence of regional parties has posed challenges to national parties, forcing them to re-evaluate their strategies and priorities. தேசிய கட்சிகளுக்கு சவால்கள். பிராந்திய கட்சிகளின் தோற்றம் தேசிய கட்சிகளுக்கு சவால்களை ஏற்படுத்தியுள்ளது, அவற்றின் உத்திகள் மற்றும் முன்னுரிமைகளை மறுமதிப்பீடு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. Conclusion. The emergence of regional political parties in India has had far-reaching implications for the country's politics and governance. While they have provided a platform for regional voices and perspectives, they have also posed challenges to national unity and stability. இந்தியாவில் பிராந்திய அரசியல் கட்சிகளின் தோற்றம் நாட்டின் அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளது. அவை பிராந்திய குரல்கள் மற்றும் முன்னோக்குகளுக்கு ஒரு தளத்தை வழங்கியுள்ள நிலையில், அவை தேசிய ஒற்றுமை மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு சவால்களையும் ஏற்படுத்தியுள்ளன. இந்திய அரசியலில் அழுத்த குழுக்கள் பிரஷர் குரூப்ஸ் நேரடியாக தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்றாலும், அவை அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் முடிவுகளில் பெரும் செல்வாக்கு செலுத்துகின்றன. இவை மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாகச் செயல்பட்டு ஜனநாயகத்தை பன்முகப்படுத்துகின்றன. இந்திய அரசியலில் அழுத்த குழுக்களின் முக்கிய பங்களிப்புகள் இதோ. கொள்கை உருவாக்கத்தில் செல்வாக்கு. இன்ஃப்ளூயன்சிங் பாலிசி மேக்கிங். அரசாங்கம் புதிய சட்டங்களை கொண்டுவரும்போது அல்லது இருக்கும் சட்டங்களை மாற்றும் போது அழுத்த குழுக்கள் தங்களுக்கு சாதகமான மாற்றங்களை கொண்டுவர முயல்கின்றன. உதாரணம், ஃபிக்கி மற்றும் கீ போன்ற வணிக குழுக்கள் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை தொடர்பான கொள்கைகளை வடிவமைப்பதில் அரசுக்கு ஆலோசனைகளை வழங்குகின்றன. மக்கள் விழிப்புணர்வு மற்றும் கல்வி. பப்ளிக் அவேர்னஸ். அழுத்த குழுக்கள் முக்கியமான சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. தரவுகளை சேகரித்து வெளியிடுவதன் மூலம் பொது கருத்தை பப்ளிக் ஒப்பீனியன் உருவாக்குகின்றன. உதாரணம், சுற்றுச்சூழல் அமைப்புகள் கிரீன்பீஸ் போன்றவை காலநிலை மாற்றம் மற்றும் மாசுபடுதல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசுக்கு அழுத்தம் கொடுக்கின்றன. விளிம்புநிலை மக்களின் குரலாகச் செயல்படுதல். தேசிய கட்சிகளால் கவனிக்கப்படாத அல்லது புறக்கணிக்கப்பட்ட சிறு குழுக்கள் மற்றும் விளிம்புநிலை மக்களின் கோரிக்கைகளை அழுத்த குழுக்கள் முன்னெடுக்கின்றன. உதாரணம், பழங்குடியின அமைப்புகள் நில உரிமை மற்றும் காடுகள் பாதுகாப்பு குறித்த தங்களின் உரிமைகளுக்காக போராடுகின்றன. அரசாங்கத்தின் மீதான கண்காணிப்பு. வாட்ச்டாக் ஃபங்க்ஷன். அரசாங்கத்தின் செயல்பாடுகளை கண்காணித்து தவறான முடிவுகள் எடுக்கப்படும்போது அவற்றை எதிர்க்கின்றன. இது அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்க உதவுகிறது. உதாரணம், தகவல் அறியும் உரிமை RTI சட்டத்தை கொண்டுவர மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் MKSS போன்ற அமைப்புகள் கொடுத்த அழுத்தம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். போராட்டங்கள் மற்றும் பரப்புரைகள். புரோட்டெஸ்ட்ஸ் அண்ட் லாபியிங். தங்கள் கோரிக்கைகள் ஏற்கப்படாதபோது வேலைநிறுத்தங்கள், தர்ணாக்கள் மற்றும் பேரணிகள் மூலம் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கின்றன. உதாரணம், சமீபத்திய ஆண்டுகளில் நடந்த விவசாய சங்கங்களின் ஃபார்மர் யூனியன்ஸ் போராட்டங்கள் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வைத்தது அழுத்த குழுக்களின் வலிமைக்குச் சிறந்த சான்றாகும். இந்தியாவிலுள்ள முக்கிய அழுத்த குழுக்களின் வகைகள். வணிக குழுக்கள். ஃபிக்கி, அசோச்சம். தொழிற்சங்கங்கள். ஏடாக், C2, BMS. விவசாய குழுக்கள். பாரதிய கிசான் யூனியன், அகில இந்திய கிசான் சபா. மாணவர் அமைப்புகள். ABVP, NSUI, ASEFI. தொழில்முறை அமைப்புகள். இந்திய மருத்துவ சங்கம், IMA, பார் கவுன்சில், பா கவுன்சில். சவால்கள். சில நேரங்களில் செல்வாக்குமிக்க அழுத்த குழுக்கள், குறிப்பாக கார்ப்பரேட் குழுக்கள், பொதுநலனை விட தங்களின் குறுகிய நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்க அரசாங்கத்தை வற்புறுத்துவது ஜனநாயகத்திற்கு ஒரு சவாலாக கருதப்படுகிறது. சுருக்கமாகச் சொன்னால், அழுத்தக் குழுக்கள் இந்திய ஜனநாயகத்தை வெறும் தேர்தல் சார்ந்த ஒன்றாக மட்டும் வைக்காமல் பங்கேற்பு சார்ந்த ஒன்றாக மாற்றுகின்றன.
Write short note. Role of pressure groups in Indian politics. சிறு குறிப்பு எழுதுங்கள். இந்திய அரசியலில் அழுத்த குழுக்களின் பங்கு. Role of pressure groups in Indian politics. Pressure groups play a significant role in shaping Indian politics by influencing policy decisions and advocating for specific interests. These groups represent various sections of society, including farmers, workers, students, and professionals. கொள்கை முடிவுகளில் செல்வாக்கு செலுத்துவதன் மூலமும் குறிப்பிட்ட நலன்களுக்காக வாதிடுவதன் மூலமும் இந்திய அரசியலை வடிவமைப்பதில் அழுத்த குழுக்கள் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றன. இந்த குழுக்கள் விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் உட்பட சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. Key functions. முக்கிய செயல்பாடுகள். Advocacy. Pressure groups advocate for policies and laws that benefit their members or causes. வழங்குதல். தங்கள் உறுப்பினர்கள் அல்லது காரணங்களுக்காக பயனளிக்கும் கொள்கைகள் மற்றும் சட்டங்களுக்காக அழுத்தம் குழுக்கள் வாதிடுகின்றன. Lobbying. They lobby with policymakers and bureaucrats to influence decision making. பரப்புரை. முடிவெடுப்பதில் செல்வாக்கு செலுத்த கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் அவர்கள் பரப்புரை செய்கிறார்கள். Mobilization. Pressure groups mobilize public opinion and organize protests to raise awareness and build support for their causes. அணிதிரட்டல். அழுத்த குழுக்கள் பொது கருத்தை திரட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தங்கள் காரணங்களுக்காக ஆதரவை வளர்க்கவும் போராட்டங்களை ஏற்பாடு செய்கின்றன. Examples of pressure groups. Trade unions represent workers' interests and advocate for labor rights. தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன மற்றும் தொழிலாளர் உரிமைகளுக்காக வாதிடுகின்றன. Farmers' organizations represent farmers' interests and advocate for agricultural policies. விவசாயிகள் அமைப்புகள் விவசாயிகளின் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன மற்றும் விவசாய கொள்கைகளுக்காக வாதிடுகின்றன. Women's rights groups advocate for women's empowerment and gender equality. பெண்கள் உரிமைகள் குழுக்கள் பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் பாலின சமத்துவத்திற்காக வாதிடுகின்றன. Impact on Indian politics. இந்திய அரசியலில் தாக்கம். Influencing policy. Pressure groups have influenced policy decisions, particularly on issues related to labor, agriculture, and social justice. கொள்கையை பாதித்தல். கொள்கை முடிவுகளில் குறிப்பாக தொழிலாளர், விவசாயம் மற்றும் சமூக நீதி தொடர்பான பிரச்சினைகளில் அழுத்த குழுக்கள் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. Promoting social justice. They have promoted social justice and advocated for the rights of marginalized groups. சமூக நீதியை ஊக்குவித்தல். அவர்கள் சமூக நீதியை ஊக்குவித்து விளிம்புநிலை குழுக்களின் உரிமைகளுக்காக வாதிட்டுள்ளனர். Shaping public opinion. Pressure groups have shaped public opinion and raised awareness on various issues, contributing to a more informed and engaged citizenry. பொது கருத்தை உருவாக்குதல். அழுத்த குழுக்கள் பொது கருத்தை வடிவமைத்து பல்வேறு விஷயங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மேலும் தகவலறிந்த மற்றும் ஈடுபாடுள்ள குடிமக்களுக்கு பங்களித்துள்ளன. Conclusion. Pressure groups play a vital role in Indian politics, advocating for specific interests and influencing policy decisions. Their activities have contributed to promoting social justice and shaping public opinion. இந்திய அரசியலில் அழுத்த குழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன, குறிப்பிட்ட நலன்களுக்காக வாதிடுகின்றன மற்றும் கொள்கை முடிவுகளில் செல்வாக்கு செலுத்துகின்றன. அவர்களின் செயல்பாடுகள் சமூக நீதியை மேம்படுத்துவதற்கும் பொது கருத்தை வடிவமைப்பதற்கும் பங்களித்துள்ளன. இந்தியாவில் தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய திருவிழாவாகும். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்வதற்காக காலத்திற்கேற்ப கொண்டு வரப்படும் மாற்றங்களே தேர்தல் சீர்திருத்தங்கள் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் எனப்படுகின்றன. இது குறித்த ஒரு விரிவான சிறுகுறிப்பு இதோ. தேர்தல் சீர்திருத்தங்களின் அவசியம். தேர்தல் முறையில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய சீர்திருத்தங்கள் அவசியமாகின்றன. பணபலம் மற்றும் தசைபலம். தேர்தல்களில் அதிகப்படியான பணம் செலவிடப்படுவதை தடுத்தல். அரசியல் குற்றமயமாதல். குற்ற பின்னணி கொண்டவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதை தடுத்தல். ஊழல் மற்றும் முறைகேடுகள். கள்ள ஓட்டு மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் நடக்காமல் பார்த்துக்கொள்ளுதல். முக்கிய தேர்தல் சீர்திருத்தங்கள்.
தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்கள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் இவிஎம் காகித வாக்குச்சீட்டுகளுக்கு பதிலாக 1990களின் இறுதியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வாக்கு எண்ணிக்கையை வேகப்படுத்தியதுடன் கள்ள ஓட்டுகளை குறைத்தது. VVPAT Voters Verifiable Paper Audit Trail வாக்காளர் தான் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் 7 வினாடிகள் ஒரு சீட்டு திரையில் தோன்றும் முறை. இது நம்பகத்தன்மையை அதிகரித்தது. வாக்காளர் உரிமைகள் மற்றும் விழிப்புணர்வு. வாக்காளர் வயது குறைப்பு. 61வது அரசியலமைப்பு திருத்தத்தின் 1988 மூலம் வாக்களிக்கும் வயது 21 18 ஆக குறைக்கப்பட்டது. நோட்டா none of the above வேட்பாளர்களில் எவரும் பிடிக்கவில்லை என்றால் மேற்கண்ட எவரும் இல்லை என்ற பொத்தானை அழுத்தும் உரிமை 2013 இல் வழங்கப்பட்டது. வாக்காளர் அடையாள அட்டை எபக் முறைகேடுகளை தவிர்க்க புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை கட்டாயமாக்கப்பட்டது. அரசியல் கட்சிகள் மீதான கட்டுப்பாடுகள். வேட்புமனுவில் பிரமாண பத்திரம். வேட்பாளர்கள் தங்கள் மீதான குற்ற வழக்குகள், சொத்து விவரங்கள் மற்றும் கல்வித் தகுதி ஆகியவற்றை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். தேர்தல் செலவு கணக்கு. ஒவ்வொரு வேட்பாளரும் குறிப்பிட்ட தொகைக்கு மேல் செலவு செய்யக்கூடாது என்ற உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பரிந்துரைக்கப்பட்ட முக்கிய குழுக்கள். இந்தியாவில் தேர்தல் சீர்திருத்தங்களுக்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தர்குண்டே குழு டார்குண்டே கமிட்டி 1974. தினேஷ் கோஸ்வாமி குழு தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி 1990. இந்திரஜித் குப்தா குழு இந்திரஜீத் குப்தா கமிட்டி 1998 தேர்தல்களுக்கு அரசு நிதி வழங்குவது பற்றி பரிந்துரைத்தது. சவால்கள் மற்றும் எதிர்கால தேவைகள். சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் இன்னும் சில சவால்கள் நீட்டிக்கின்றன. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். நாடு முழுவதும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்த விவாதங்கள். தேர்தல் தேர்தல் பத்திரங்கள் எலெக்டோரல் பாண்ட்ஸ். அரசியல் கட்சிகளுக்கான நிதி வெளிப்படைத்தன்மை குறித்த விவாதங்கள். டிஜிட்டல் பிரச்சாரங்கள். சமூக வலைதளங்கள் மூலம் பரப்பப்படும் போலிச் செய்திகளை ஃபேக் நியூஸ் கட்டுப்படுத்துதல். முடிவுரை. தேர்தல் ஆணையத்தின் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தொடர் முயற்சிகளால் இந்திய தேர்தல் முறை உலகளவில் பாராட்டுகளை பெற்றுள்ளது. எவ்வாறாயினும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்பவும் அரசியல் நேர்மையை உறுதிப்படுத்தவும் இன்னும் பல சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவது அவசியமாகும். ரைட் ஷார்ட் நோட். எலெக்டோரல் ரிஃபார்ம் இன் இந்தியா. சிறு குறிப்பு எழுதுங்கள். இந்தியாவில் தேர்தல் சீர்திருத்தம். எலெக்டோரல் ரிஃபார்ம் இன் இந்தியா. Electoral reform in India aims to improve the electoral process, ensuring free, fair, and transparent elections. இந்தியாவில் தேர்தல் சீர்திருத்தம் தேர்தல் செயல்முறையை மேம்படுத்துவதையும் சுதந்திரமான, நியாயமான மற்றும் வெளிப்படையான தேர்தல்களை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. Key areas of reform. சீர்திருத்தத்தின் முக்கிய பகுதிகள். Electoral funding. Regulating electoral funding to reduce the influence of money power and promote transparency. தேர்தல் நிதி. பணபலத்தின் செல்வாக்கை குறைத்து வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிக்க தேர்தல் நிதியை ஒழுங்குபடுத்துதல். Voter aid and electoral rolls. Improving voter aid systems and electoral rolls to prevent electoral malpractices. வாக்காளர் ஐடி மற்றும் வாக்காளர் பட்டியல்கள். தேர்தல் முறைகேடுகளை தடுக்க வாக்காளர் ஐடி அமைப்புகள் மற்றும் வாக்காளர் பட்டியல்களை மேம்படுத்துதல். Electronic voting machines EVMS. Enhancing the security and transparency of EVMS to ensure accurate and reliable voting. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எம்கள் துல்லியமான மற்றும் நம்பகமான வாக்களிப்பை உறுதி செய்வதற்காக எம்களின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துதல். Model Code of Conduct. Strengthening the Model Code of Conduct to prevent hate speech, bribery, and other forms of electoral misconduct. மாதிரி நடத்தை விதிகள்.
வெறுப்பு பேச்சு, லஞ்சம் மற்றும் பிற வகையான தேர்தல் முறைகேடுகளை தடுக்க மாதிரி நடத்தை விதிகளை வலுப்படுத்துதல். These reforms aim to promote electoral integrity, increase citizen trust, and ensure that elections reflect the will of the people. இந்த சீர்திருத்தங்கள் தேர்தல் நேர்மையை மேம்படுத்துதல், குடிமக்களின் நம்பிக்கையை அதிகரித்தல் மற்றும் தேர்தல்கள் மக்களின் விருப்பத்தை பிரதிபலிப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய சமூகத்தை மறுசீரமைப்பதில் அரசின் பங்கை பற்றி விவாதிக்கவும். அத்தகைய தலையீடுகளின் செயல்திறனை ஆராயவும். சுதந்திரத்திற்கு பிறகு சிதைந்து போயிருந்த இந்திய சமூகத்தை ஒரு நவீன, சமத்துவ மற்றும் ஜனநாயக சமூகமாக மாற்றுவதில் இந்திய அரசின் பங்கு மிக முக்கியமானது. இது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக நிலவிய சமூக அநீதிகளை களைவதற்கான ஒரு சமூக புரட்சி, சோஷியல் ரெவல்யூஷன் ஆகும். அரசின் தலையீடுகள் மற்றும் அவற்றின் செயல்திறன் குறித்த விரிவான விவாதம் இதோ. இந்திய சமூகத்தை மறுசீரமைப்பதில் அரசின் பங்கு. அரசு முக்கியமாக 3 தளங்களில் தனது தலையீடுகளை மேற்கொண்டது. அரசியலமைப்பு மற்றும் சட்ட ரீதியான தலையீடுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமூக மறுசீரமைப்பிற்கான மிகச்சிறந்த கருவியாகச் செயல்பட்டது. தீண்டாமை ஒழிப்பு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 மூலம் தீண்டாமை ஒரு குற்றமாக அறிவிக்கப்பட்டது. சட்டங்கள். இந்து வாரிசுரிமை சட்டம் 1956, வரதட்சணை தடை சட்டம் 1961 மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 1989 போன்றவை பெண்களுக்கு சம உரிமையையும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பையும் வழங்கின. பொருளாதார மற்றும் நிலச் சீர்திருத்தங்கள். சமூக ஏற்றத்தாழ்வுகளுக்கு அடிப்படையாக இருந்த நிலவுடைமை முறையை அரசு மாற்றியமைத்தது. ஜமீன்தாரி ஒழிப்பு. நிலப்பிரபுத்துவ அமைப்பை தகர்த்து நிலமற்ற விவசாயிகளுக்கு நிலம் வழங்க வழிவகை செய்தது. 5 ஆண்டு திட்டங்கள். வறுமை ஒழிப்பு. பொதுத்துறை நிறுவனங்களின் உருவாக்கம் மற்றும் பசுமை புரட்சி மூலம் கிராமப்புற சமூக பொருளாதார நிலையை உயர்த்தியது. கல்வி மற்றும் சமூக நீதி. பாதுகாப்பு. பாகுபாடு, இடஒதுக்கீடு. கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கியதன் மூலம் அதிகார படிநிலையில் அவர்கள் பங்கேற்க அரசு வழிவகை செய்தது. கல்வி உரிமை. அனைவருக்கும் கட்டாய கல்வி RTE போன்ற திட்டங்கள் மூலம் அறிவு சார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த தலையீடுகளின் செயல்திறன். ஒரு ஆய்வு. அரசின் செயல்பாடுகள் மிகப்பெரிய வெற்றிகளை தந்தாலும் சில சவால்களையும் எதிர்கொண்டுள்ளன. வெற்றிகள். அச்சீவ்மெண்ட்ஸ். ஜனநாயகத்தின் வேரூன்றல். பலதரப்பட்ட சாதிகள், மதங்கள் மற்றும் மொழிகள் கொண்ட இந்தியாவில் ஜனநாயகம் நிலை பெற்றது அரசின் மிகப்பெரிய வெற்றியாகும். புதிய நடுத்தர வர்க்கம். இடஒதுக்கீடு மற்றும் கல்வித் திட்டங்களால் ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து ஒரு வலுவான நடுத்தர வர்க்கம் மற்றும் அறிவார்ந்த சமூகம் உருவானது. பெண்களின் முன்னேற்றம். சட்ட பாதுகாப்பால் பெண்களின் கல்வி விகிதம் அதிகரித்துள்ளது மற்றும் அவர்கள் வேலைவாய்ப்புகளில் முன்னிலை பெற்றுள்ளனர். குறைபாடுகள் மற்றும் சவால்கள். ஷார்ட்கமிங்ஸ். அமலாக்கத்தில் தொய்வு. தீண்டாமை ஒழிப்புச் சட்டங்கள் இருந்தபோதிலும் கிராமப்புறங்களில் இன்றும் மறைமுக தீண்டாமையும் சாதிய வன்முறைகளும் தொடர்கின்றன. நிலச்சீர்திருத்த தோல்வி. சில மாநிலங்களைத் தவிர கேரளா, மேற்கு வங்கம், பெரும்பாலான மாநிலங்களில் நிலச்சீர்திருத்தம் முழுமையாக வெற்றியடையவில்லை. நிலம் இன்றும் சில சமூகங்களின் வசமே உள்ளது. வளர்ந்து வரும் ஏற்றத்தாழ்வு. பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டாலும் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி எக்கனாமிக் டிஸ்பாரிட்டி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. நகர்ப்புறச் சிதைவு. கிராமப்புற முன்னேற்றம் போதுமானதாக இல்லாததால் நகரங்களில் சேரிகள் மற்றும் அடிப்படை வசதியற்ற குடியிருப்புகள் பெருகியுள்ளன. முடிவுரை. இந்திய அரசு ஒரு நலன்புரி அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட் என்ற முறையில் சமூக மறுசீரமைப்பிற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளது. சட்டங்கள் மற்றும் திட்டங்கள் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தாலும் மக்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்படும்போதுதான் உண்மையான மறுசீரமைப்பு முழுமையடையும்.
அரசின் தலையீடுகள் மட்டும் போதாது, சமூக இயக்கங்களும் இதில் இணைந்து செயல்பட வேண்டும். Discuss the role of the state in restructuring Indian society since independence. Examine the effectiveness of such interventions. சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய சமூகத்தை மறுசீரமைப்பதில் அரசின் பங்கை பற்றி விவாதிக்கவும். அத்தகைய தலையீடுகளின் செயல்திறனை ஆராயவும். The state has played a pivotal role in restructuring Indian society since independence, with the aim of promoting social justice, equality, and development. சமூக நீதி, சமத்துவம் மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய சமூகத்தை மறுசீரமைப்பதில் அரசு முக்கிய பங்கு வகித்துள்ளது. Key interventions. முக்கிய தலையீடுகள்: Abolition of untouchability and bonded labor. The state has taken legislative measures to abolish untouchability and bonded labor, promoting social equality and justice. தீண்டாமை மற்றும் கொத்தடிமை உழைப்பை ஒழித்தல். தீண்டாமை மற்றும் கொத்தடிமை உழைப்பை ஒழிப்பதற்கும் சமூக சமத்துவம் மற்றும் நீதியை ஊக்குவிப்பதற்கும் அரசு சட்டமன்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. Land reforms. Land reform policies have aimed to reduce inequality in land ownership and promote agricultural development. நில சீர்திருத்தங்கள். நிலச்சீர்திருத்த கொள்கைகள் நில உரிமையில் உள்ள சமத்துவமின்மையை குறைத்து விவசாய வளர்ச்சியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. Reservation policy. The reservation policy has provided opportunities for marginalized communities, such as scheduled castes and scheduled tribes, to access education and employment. இடஒதுக்கீட்டு கொள்கை பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் போன்ற ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை அணுகுவதற்கான வாய்ப்புகளை இடஒதுக்கீட்டு கொள்கை வழங்கியுள்ளது. Social welfare programs. The state has implemented various social welfare programs, such as poverty alleviation schemes and healthcare initiatives, to improve the quality of life for citizens. சமூக நலத்திட்டங்கள் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் சுகாதார முயற்சிகள் போன்ற பல்வேறு சமூக நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தியுள்ளது. The effectiveness of these interventions has been mixed. While some progress has been made in promoting social justice and equality, challenges persist. இந்த தலையீடுகளின் செயல்திறன் கலவையாக உள்ளது. சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்துவதில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் சவால்கள் நீடிக்கின்றன. For instance, implementation gaps. The implementation of policies and programs has often been hampered by bureaucratic inefficiencies and corruption. செயல்படுத்துவதில் உள்ள இடைவெளிகள் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துவதில் பெரும்பாலும் அதிகாரத்துவ திறமையின்மை மற்றும் ஊழல் தடைபடுகின்றன. Social and economic inequalities. Despite efforts to address social and economic inequalities, they continue to persist, with many marginalized communities facing significant challenges. சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் இருந்தபோதிலும் அவை தொடர்ந்து நீடிக்கின்றன. பல ஓரங்கட்டப்பட்ட சமூகங்கள் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கின்றன. Limited impact. Some interventions have had limited impact due to inadequate resources, lack of awareness, or social resistance. வரையறுக்கப்பட்ட தாக்கம் போதுமான வளங்கள் விழிப்புணர்வு இல்லாமை அல்லது சமூக எதிர்ப்பு காரணமாக சில தலையீடுகள் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்கத்தையே ஏற்படுத்தியுள்ளன. Conclusion. The state's role in restructuring Indian society has been significant, but the effectiveness of interventions has been variable. Continued efforts are needed to address the challenges and limitations of these interventions and promote more equitable and inclusive development. இந்திய சமூகத்தை மறுசீரமைப்பதில் அரசின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக உள்ளது, ஆனால் தலையீடுகளின் செயல்திறன் மாறுபடும். இந்த தலையீடுகளின் சவால்கள் மற்றும் வரம்புகளை நிவர்த்தி செய்வதற்கும் மிகவும் சமமான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகள் தேவை. சிறுகுறிப்பு எழுதுங்கள். கிராமப்புற தலைமைத்துவத்தின் வளர்ந்து வரும் முறை. கிராமப்புற தலைமைத்துவம் என்பது ஒரு கிராமத்தின் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் போக்கை வழிநடத்தும் சக்தியாகும்.
இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு, குறிப்பாக 73வது அரசியலமைப்புச் சட்ட திருத்தத்திற்கு 1992 பிறகு, கிராமப்புற தலைமைத்துவத்தின் தன்மையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பாரம்பரிய முறையிலிருந்து நவீன முறைக்கு மாறிவரும் இந்த வளர்ந்து வரும் போக்கினை பின்வருமாறு விளக்கலாம். பாரம்பரியத்திலிருந்து ஜனநாயக தலைமைக்கு மாற்றம். முன்பு கிராமங்களில் நிலவுடைமையாளர்கள், மேல்சாதியினர் அல்லது வயதில் மூத்தவர்கள் மட்டுமே தலைவர்களாக கருதப்பட்டனர். பாரம்பரிய தலைமை. தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை. தற்போது கிராம பஞ்சாயத்து தேர்தல்கள் மூலம் மக்கள் தங்களுக்கு பிடித்தமான தலைவர்களை தேர்ந்தெடுக்கின்றனர். இது பிறப்பு அடிப்படையிலான தலைமையை தகர்த்து தகுதி மற்றும் வாக்கு அடிப்படையிலான தலைமையை கொண்டு வந்துள்ளது. அதிகார பரவலாக்கம். அதிகாரம் ஒரு தனி நபரிடம் இல்லாமல் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கிராம சபையிடம் பகிரப்பட்டுள்ளது. சமூக பிரதிநிதித்துவத்தின் உயர்வு. சோஷியல் இன்க்ளூசிவிட்டி. பாதுகாப்பு பாகுபாடு புரோடெக்டிவ் டிஸ்கிரிமினேஷன் காரணமாக தலைமையின் சமூக கட்டமைப்பு மாறியுள்ளது. பெண் தலைமை. 33 விழுக்காடு. பல மாநிலங்களில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு காரணமாக பெண்கள் கிராம தலைவர்களாக பொறுப்பேற்றுள்ளனர். இது ஆணாதிக்க சமூக அமைப்பில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒடுக்கப்பட்டவர்களின் பங்களிப்பு. எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு. காலம் காலமாக அதிகாரத்திலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்தவர்கள் முடிவெடுக்கும் இடத்திற்கு வர உதவியுள்ளது. கல்வி மற்றும் இளைஞர்களின் பங்களிப்பு. வளர்ந்து வரும் கிராமப்புற தலைமையின் மிக முக்கியமான அம்சம் இளைஞர்களின் வருகை ஆகும். கல்வி தகுதி. இன்றைய இளைய தலைமுறை தலைவர்கள் பட்டதாரிகளாகவும் அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு கொண்டவர்களாகவும் உள்ளனர். தொழில்நுட்ப பயன்பாடு. வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் குறைகளை கேட்டறிதல், ஆன்லைன் மூலம் திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல் போன்ற டிஜிட்டல் முறைகளை நவீன தலைவர்கள் பயன்படுத்துகின்றனர். அரசியல்மயமாக்கல் பொலிட்டிசைசேஷன். கிராமப்புற தலைமை தற்போது தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளது. கட்சி சார்பு. உள்ளாட்சி தேர்தல்கள் கட்சி சின்னங்கள் இன்றி நடந்தாலும் தலைவர்கள் ஏதோ ஒரு அரசியல் கட்சியின் ஆதரவை பெற்றவர்களாகவே உள்ளனர். இது கிராமங்களுக்கு கூடுதல் நிதியை பெற்று தர உதவினாலும் சில நேரங்களில் கட்சி பூசல்களுக்கும் வழிவகுக்கிறது. எதிர்கொள்ளும் சவால்கள். புதிய முறையிலான தலைமைத்துவம் வளர்ந்தாலும் சில சவால்கள் இன்னும் நீடிக்கின்றன. பினாமி தலைமை ப்ராக்ஸி லீடர்ஷிப். பெண் தலைவர்களுக்கு பதிலாக அவர்களின் கணவர்கள் அல்லது உறவினர்கள் அதிகாரத்தை செலுத்துதல். சாதிய பதற்றங்கள். ஒடுக்கப்பட்ட பிரிவினர் தலைவராகும்போது பழைய நிலவுடைமை சமூகத்தினர் ஒத்துழைப்பு வழங்க மறுப்பது. முடிவுரை. சுருக்கமாக கூறினால், கிராமப்புற தலைமைத்துவம் என்பது இப்போது அதிகார அந்தஸ்து என்ற நிலையிலிருந்து மாறி சேவை மற்றும் மேலாண்மை என்ற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. கல்வியும் அரசியல் விழிப்புணர்வும் அதிகரிக்க கிராமப்புற தலைமை இன்னும் வலிமையானதாக மாறும். Write short note. The emerging pattern of rural leadership. சிறுகுறிப்பு எழுதுங்கள். கிராமப்புற தலைமைத்துவத்தின் வளர்ந்து வரும் முறை. Emerging pattern of rural leadership. Increased participation of marginalized groups. More representation of marginalized communities, such as SCS, STS, and OBCs, in rural leadership positions. ஒதுக்கப்பட்ட குழுக்களின் அதிகரித்த பங்கேற்பு. கிராமப்புற தலைமைத்துவ பதவிகளில் SC, ST மற்றும் OBC போன்ற ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களின் அதிக பிரதிநிதித்துவம். Rise of new social classes. Emergence of new social classes, including farmers and entrepreneurs, who are taking on leadership roles. புதிய சமூக வகுப்புகளின் எழுச்சி. தலைமை பாத்திரங்களை ஏற்கும் விவசாயிகள் மற்றும் தொழில்முனைவோர் உட்பட புதிய சமூக வகுப்புகளின் தோற்றம். Changing role of caste. While caste continues to play a significant role, its influence is evolving, with other factors like education and economic status gaining importance. சாதியின் மாறிவரும் பங்கு. சாதி தொடர்ந்து குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கும் அதே வேளையில் அதன் செல்வாக்கு உருவாகி வருகிறது. கல்வி மற்றும் பொருளாதார நிலை போன்ற பிற காரணிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. Growing importance of local governance. Panchayati Raj institutions are becoming more prominent, enabling local self-governance and community participation. உள்ளூர் நிர்வாகத்தின் வளர்ந்து வரும் முக்கியத்துவம்.
பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன, உள்ளூர் சுயாட்சி மற்றும் சமூக பங்கேற்பை செயல்படுத்துகின்றன. These changes reflect a shift towards more inclusive and representative rural leadership, with a greater emphasis on local governance and community development. இந்த மாற்றங்கள் உள்ளூர் நிர்வாகம் மற்றும் சமூக மேம்பாட்டில் அதிக முக்கியத்துவம் அளித்து, உள்ளடக்கிய மற்றும் பிரதிநிதித்துவ கிராமப்புற தலைமையை நோக்கிய மாற்றத்தை பிரதிபலிக்கின்றன. சிறு குறிப்பை எழுதுங்கள். பாதுகாப்பு பாகுபாடு, அதன் சமூகவியல் மற்றும் அரசியல். பாதுகாப்பு பாகுபாடு புரோடெக்டிவ் டிஸ்கிரிமினேஷன் என்பது சமூகத்தில் நீண்ட காலமாக ஒடுக்கப்பட்ட மற்றும் நசுக்கப்பட்ட பிரிவினருக்கு மற்றவர்களுடன் சமமான நிலையை அடைவதற்காக அரசு வழங்கும் ஒரு சிறப்பு சலுகை முறையாகும். இது இந்தியாவில் இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் என்ற பெயரில் பரவலாக அறியப்படுகிறது. இதன் சமூகவியல் மற்றும் அரசியல் பரிமாணங்கள் குறித்த சிறுகுறிப்பு இதோ. சமூகவியல் பின்னணி சோசியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். சமூகவியல் ரீதியாக, பாதுகாப்பு பாகுபாடு என்பது சமமற்றவர்களை சமமாக நடத்துவது உண்மையான சமத்துவமல்ல என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. வரலாற்று அநீதியைச் சரிசெய்தல். சாதி மற்றும் சமூக கட்டமைப்பால் பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வரலாற்று ரீதியாக இழைக்கப்பட்ட அநீதியை ஈடுகட்ட இது ஒரு வழியாகும். சமூக நகர்வு சோஷியல் மொபிலிட்டி. கீழ்நிலையில் உள்ள சமூகங்கள் பொருளாதார மற்றும் அதிகார நிலைக்கு உயர்வதற்கு இது ஒரு ஏணியாகச் செயல்படுகிறது. இது ஒரு மூடிய சமூக அமைப்பை க்ளோஸ்ட் சொசைட்டி திறந்த சமூக அமைப்பாக மாற்ற உதவுகிறது. உள்ளடக்கிய வளர்ச்சி. ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் வளர்ச்சியடைவது நாட்டின் முன்னேற்றமாகாது. அனைத்து சமூகங்களின் பிரதிநிதித்துவமும் இருக்கும்போதுதான் அது சமூக நீதியாக கருதப்படுகிறது. அரசியல் பின்னணி பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். அரசியல் ரீதியாக, பாதுகாப்பு பாகுபாடு என்பது அதிகார பகிர்வு மற்றும் ஜனநாயக வலுவூட்டலுக்கான கருவியாகும். அரசியலமைப்பு பாதுகாப்பு. இந்திய அரசியலமைப்பின் 15(4) மற்றும் 16(4) ஆகிய பிரிவுகள் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்க அரசுக்கு அதிகாரம் அளிக்கின்றன. இது சமத்துவ உரிமைக்கு எதிரானது அல்ல, மாறாக அதன் ஒரு பகுதியாகும். பிரதிநிதித்துவ அரசியல். சட்டசபைகள் மற்றும் நாடாளுமன்றத்தில் எஸ்சி/எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடு ரிசர்வ்ட் கான்ஸ்டிட்யூன்சிஸ் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் ஒலிப்பதை உறுதி செய்கிறது. அரசு நிர்வாகத்தில் பங்களிப்பு. அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வழங்குவதன் மூலம் நாட்டின் நிர்வாக இயந்திரத்தில் அனைத்து சாதியினரும் பங்கு பெறுவதை அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்துகிறது. தற்போதைய சவால்கள். பாதுகாப்பு பாகுபாடு பல நன்மைகளை தந்தாலும் சில அரசியல் மற்றும் சமூகச் சவால்களையும் எதிர்கொள்கிறது. கிரீமி லேயர். சலுகைகள் உண்மையிலேயே அடித்தட்டில் உள்ளவர்களை சென்றடைகிறதா என்ற விவாதம். திறமை vs இடஒதுக்கீடு. தகுதி மற்றும் திறமை மெரிட் பாதிக்கப்படுவதாக எழும் விமர்சனங்கள். இருப்பினும், வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் முன்னுரிமையே உண்மையான தகுதி என்று சமூகவியலாளர்கள் வாதிடுகின்றனர். முடிவுரை. பாதுகாப்பு பாகுபாடு என்பது சலுகை அல்ல, அது ஒரு உரிமை. சமூகத்தில் வேரூன்றியிருக்கும் சமமின்மையை அகற்றி ஒரு ஜனநாயக நாட்டில் அனைவரும் சமமான சமூக அந்தஸ்தை பெறுவதை உறுதி செய்யும் ஒரு அரசியல் சமூக மாற்றத்திற்கான ஆயுதம் இது. Write short note. Protective discrimination. Its sociology and politics. சிறு குறிப்பை எழுதுங்கள். பாதுகாப்பு பாகுபாடு, அதன் சமூகவியல் மற்றும் அரசியல். Protective discrimination. Its sociology and politics. Protective discrimination refers to policies and practices that provide special benefits and protections to marginalized groups, such as scheduled castes SCS, scheduled tribes STS, and other backward classes OBCS, to address historical injustices and promote social equality. பாதுகாப்பு பாகுபாடு என்பது வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்வதற்கும் சமூக சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கும்
பட்டியல் சாதிகள் SCS, பட்டியல் பழங்குடியினர் STS மற்றும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் OBCS போன்ற விளிம்புநிலை குழுக்களுக்கு சிறப்பு சலுகைகள் மற்றும் பாதுகாப்புகளை வழங்கும் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை குறிக்கிறது. சோஷியாலஜி சமூகவியல் addressing historical injustices. Protective discrimination aims to address the historical injustices and inequalities faced by marginalized groups, promoting social justice and equality. வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்தல். பாதுகாப்பு பாகுபாடு என்பது விளிம்புநிலை குழுக்கள் எதிர்கொள்ளும் வரலாற்று அநீதிகள் மற்றும் சமத்துவத்தை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. Promoting social inclusion. By providing special benefits and protections, protective discrimination promotes social inclusion and empowers marginalized groups to participate in society. சமூக உள்ளடக்கத்தை ஊக்குவித்தல். சிறப்பு சலுகைகள் மற்றும் பாதுகாப்புகளை வழங்குவதன் மூலம் பாதுகாப்பு பாகுபாடு சமூக உள்ளடக்கத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் விளிம்புநிலை குழுக்கள் சமூகத்தில் பங்கேற்க அதிகாரம் அளிக்கிறது. Politics, policy framework. Protective discrimination is often enshrined in policies and laws, such as reservations in education and employment, to promote equality and justice. கொள்கை கட்டமைப்பு. பாதுகாப்பு பாகுபாடு பெரும்பாலும் சமத்துவம் மற்றும் நீதியை மேம்படுத்துவதற்காக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு போன்ற கொள்கைகள் மற்றும் சட்டங்களில் பொதிந்துள்ளது. Controversies and debates. Protective discrimination is a contentious issue, with debates surrounding its effectiveness, fairness, and potential impact on social cohesion. சர்ச்சைகள் மற்றும் விவாதங்கள். பாதுகாப்பு பாகுபாடு என்பது ஒரு சர்ச்சைக்குரிய பிரச்சினையாகும், அதன் செயல்திறன், நியாயம் மற்றும் சமூக ஒற்றுமையில் சாத்தியமான தாக்கத்தை சுற்றியுள்ள விவாதங்கள் உள்ளன. Overall, protective discrimination is a complex and multifaceted issue that requires careful consideration of its sociology and politics to promote social equality and justice. ஒட்டுமொத்தமாக, பாதுகாப்பு பாகுபாடு என்பது ஒரு சிக்கலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட பிரச்சினையாகும், இது சமூக சமத்துவம் மற்றும் நீதியை மேம்படுத்துவதற்கு அதன் சமூகவியல் மற்றும் அரசியலை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.